கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2025ஆம் ஆண்டு கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறதான நம்மை விட்டு அகற்ற வேண்டியதான ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்று கேட்பீர்களேயானால் பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த செய்தியின் மூலமாக உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயத்தை நீர் அகற்றி ஆண்டவரே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை 2026ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாளிலிருந்து கூட நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அத்தியாயம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாய், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு நாம் பயத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்கும் போது பயமற்றவர்களாய், தேவையான தெய்வ பயத்தை தவிர மற்ற எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் இந்த செய்தியை கேட்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளையிலும் அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திர நீர் மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 29-25 வாசித்த பிரகாரமாய், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கண்ணியை வருவிக்கிறதா இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 21-28 இந்த பயப்படுகிறது எவ்வளவு ஒரு மிக பயங்கரமான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்க முடியும். பயப்படுகிறவர்களும், நன்றாக கவனியுங்கள், இந்த வரிசை பட்டியலிலே முதலாவது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது, பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நீக்கப்பட வேண்டியது ஒன்று. நான் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது கடைசியாக ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினார். சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பட்சத்திலே நிற்கிற ஒரு மனிதன் அல்லது கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் வைத்திருக்கிற ஒரு மனிதன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த செய்தியிலே முதல் பகுதியாக பயத்திற்கான சில முக்கியமான காரணங்களை வேகமாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அல்லது பாவம் செய்யும் போது ஒரு பயம் நம்மளை ஆண்டு கொள்கிறது. உதாரணமாக ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே வாசிக்கும்போது, அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளும் ஆதாமும் அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது அவர்கள் நிர்வாணியாய் இருப்பதை உணர்ந்து, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, நிர்வாணியாய் இருப்பதை உணர்ந்து அடுத்த வார்த்தை, அவர்கள் பயந்து அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் துணிகரமாக செய்கிற பாவங்கள் அல்லது மறைமுகமாக அல்லது நம்மை அறியாமலே நம்மை ஒட்டி கொள்கிற பாவங்கள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. 2ஆவதாக நம்பிக்கையற்ற நிலைமை அல்லது சந்தேகம், தேவனுடைய மகத்துவத்தை அல்லது வல்லமையை நாம் சந்தேகப்படும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:26 சவுல் பவுலாக மாற்றப்படுகிறார். தேவன் அவரை சந்திக்கிறார். அவர் எருசலேமுக்கு வந்து அப்போஸ்தலர்களோடு கூட அவர் சேர்ந்து கொள்ள பார்க்கிறார். அப்பொழுது மற்ற அப்போஸ்தலர்கள் சந்தேகப்படுகிறார்கள், பவுலை நம்பவில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பயம், அந்த அவருடைய பழைய வாழ்க்கை, அவர் செய்த உபத்திரவங்கள், அவர் நிமித்த வந்த பாடுகளை நினைத்து பயப்படுகிறார்கள். எனவே சந்தேகம் வரும்போது அல்லது நம்பிக்கையின்மை வரும்போது கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். எனவே கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
மூன்றாவது முக்கியமான காரணம் என்னவென்றால் உபத்திரவங்கள், பாடுகள். யாத்ராகமம் 14ஆம் அத்தியாயம் 10 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இஸ்ரவேல் ஜனங்களை, செங்கடலை கடந்து போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் சேனை தொடர்ந்து வரும்போது அந்த சேனையை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். செங்கடலை பிளந்த அந்த ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை தளர்கிறது. எனவே அவர்கள் அந்த உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையை விட்டுவிட்டு எதிரியை பார்த்து பயப்படுகிறார்கள். யோவான் 20:19 நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள், சீசர்கள் கூட அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கு பயந்து அவர்கள் அறையை பூட்டி கொண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார். எனவே உபத்திரவங்கள், பாடுகள் அது ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீர நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நான்காவதாக, துர்ச்செய்திகளை கேட்கும்போது அநேகர் பயப்படுகிறோம். ஆனால் நீதிமான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் எப்பொழுதும் பயப்படாமல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 112:7, கர்த்தரை நம்பி திடமனதாய் இருப்பவர்கள் பயப்படுவதில்லை. ஆனால் மற்றவர்கள் ஒரு துர்ச்செய்தி, அது இயற்கையில் உள்ள ஒரு சீற்றமாக இருக்கலாம், மாற்றமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி திடமனதாய் இருப்பவர்கள், 112ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்கிறது, அவர்கள் பயப்படுவதில்லை. ஐந்தாவதாக, கர்த்தருக்குள் ஸ்திரப்படாதவர்கள் எப்பொழுதுமே ஒரு பயந்த நிலைமையிலே காணப்படுகிறார்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தில் கொரிந்தியரை குறித்து பவுல் பயப்படுகிறார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்குள் ஸ்திரப்படவில்லை. எனவேதான் அவர் சொல்கிறார், சந்தர்ப்பமாக, தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நிருபத்திலே எழுதுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்குள் ஸ்திரப்படாத நிலைமை இருக்குமே, ஆனால் பயம் நம்மளை ஆண்டு கொள்ளும். அநேகருக்கு மரணத்தை குறித்து பயம். 6வது காரணம், எபிரேயர் 2:15 வாசிக்கும் போது, ஜீவிய காலமெல்லாம் இருக்கும் அந்த மரண பயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய பாடுகளால், தம்முடைய மரணத்தால் அந்த மரண பயத்தை அவர் நம்மை விட்டு அகற்றினார் என்று நாம் பார்க்க முடியும். இயற்கை மாற்றங்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவுகள் வரும்போது அநேகர் பயப்படுகிறார்கள். மத்தேயு 27ஆம் அத்தியாயம் 50-54 வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது, பூமி அதிர்கிறது, கன்மலைகள் பிளக்கிறது, கல்லறைகள் திறக்கிறது, பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகிறார்கள், பரிசுத்த நகரத்திலே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது அங்கிருந்தவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அந்த இயற்கை மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அத்தியாயம் 4வது வசனம், 5வது வசனம், 8வது வசனம், 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தூதன் ஸ்திரீகளிடத்திலே அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னபோது அவர்கள் அந்த வார்த்தையை நம்ப முடியவில்லை. அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் கல்லறையை காத்த காவலர்கள் தூதனை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று சொன்னபோது கூட அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று. இதெல்லாம் இயற்கைக்கு மாறான காரியங்கள் அல்லது திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படி பயம் உண்டாகிறது. உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அத்தியாயத்திலே 20வது வசனத்தில் பவுலும் அவரோடு கூட சேர்ந்து 275 பேரும், மொத்தத்தில் 276 பேர் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கப்பல் சேதத்திற்குள்ளாக மாறும்போது, புயல் அங்கே அடிக்கும்போது அங்கே அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதன், கர்த்தரை தனக்கு அடைக்கலமாய் வைத்திருக்கிற மனிதன் எல்லா சூழ்நிலையிலும் அவன் பயப்படாமல் இருக்க முடியும். 8வதாக, கடைசி கால ஆபத்துகள் அல்லது உபத்திரவ காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு வகையிலே கடைசி காலமும் உபத்திரவ காலம்தான். நம்முடைய தேசத்திலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்திற்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். லூக்கா 21:26 வாசிக்கும் போது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் ஆபத்துகள் வரும்,
பயத்தோடு ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இது கடைசி காலத்தில் நடக்கிறது. இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக கிறிஸ்துமஸ் அந்த கேரல் சர்வீஸிலே கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கும்போது கேட்கும்போது ஒரு பயம் உண்டாகிறது. இதெல்லாம் நிறைவேற வேண்டியதுதான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஆபத்துக்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 35-40 வரை வாசித்து பாருங்கள். அங்கே கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பெரும் காற்று, பெரும் புயல், மடிந்து போகிற நிலைமை வரும்போது அன்றைக்கு பவுலோடு கூட இருந்தவர்களும் இந்த 276 பேர் பயந்தது போல இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அந்த அப்போஸ்தலர்களும் அவர்கள் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும். 9ஆவதாக நிர்விசாரமாய் இருப்பவர்களும் பயப்படுகிறார்கள். பாருங்கள், அந்த ஒரு தாளந்தை பெற்றுக்கொள்ளவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. 25ஆம் அத்தியாயம் 24-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அடுத்தது அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவன் அந்த தாளந்தை பயன்படுத்தல, நிர்விசாரமாக இருக்கிறான், மண்ணில் புதைச்சு வைக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் கடினமுள்ள மனுஷன் என்று பயந்து அவன் அதை புதைத்து வைத்தான் என்று. இது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆயத்தப்படு, நீ மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், அதை நாம் பின்பற்றாமல் நாம் நிர்விசாரமாய் இருப்போமே ஆனால் நம்மை அறியாத ஒரு பயமும் நம்மை பற்றி கொள்ளும். 10ஆவதாக துன்மார்க்கத்தினால் வரும் பயம். தாவீது சங்கீதம் 53ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் சொல்லும்போது, பயமில்லாத இடத்தில் அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். யாரு? துன்மார்க்கர்கள். அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் துன்மார்க்கம் இருந்தபடியினால பயப்படக்கூடாத சூழ்நிலையிலும் பயப்படுகிற ஒரு நிலைமை காணப்படும். இன்னும் அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சுட்டி காட்ட முடியும். நான் சொன்ன இந்த 10 காரியங்களும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையாய் வைத்து அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நாம் அந்த பயத்தை விட்டு வெளியிலே வர வேண்டும். 2ஆவதாக இந்த செய்தியின் 2வது பகுதியாக பயத்தினால் வரும் விளைவுகளை குறித்து நான் உங்களோடு கூட சில வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது முதலாவது என்னவென்றால், பயம் வரும்போது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை அதை தொடர்ந்து வரும். அதாவது டிமாரலைசேஷன் என்று சொல்வார்கள், நம்பிக்கையை இழந்த ஒரு தன்மை. 1 சாமுவேல் 13ஆம் அத்தியாயம் 5-8 வரை வாஸ்து பாருங்க. யுத்தத்திற்கு பெலிஸ்தர்கள் வரும்போது அவர்கள் பயந்து ஒரு நம்பிக்கையற்ற நிலைமைக்கு அவர்கள் போகிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துரு நெருக்கும்போது நாம் பயப்படாமல் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். தாவீது அந்த இடத்திற்கு பிறகு வருகிறதை நாம் பார்க்கிறோம், கோலியாத்தை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் தாவீது வருவதற்கு முன்பாக அவர்கள் பயந்து நம்பிக்கையற்றவர்களாயிருந்தார்கள். 2ஆவதாக, பேச முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் தள்ளப்படுவோம், அல்லது ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 9ஆம் அத்தியாயம் 22வது வசனத்தை நீங்கள் குறிப்பாக வாசித்து பார்த்தால், பிறவி குருடனை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். யூதர்கள் அந்த குருடனை அழைத்து உன்னை எப்படி சொஸ்தமாக்கினார் என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு பெற்றோரை அழைத்தும் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள். திரும்ப திரும்ப கேட்கும்போது பயம் அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்ல முடியாமல் அவர்கள் திணறுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? கர்த்தரை குறித்து விடுதலையோடு கூட மற்றவர்களுக்கு முன்பு சாட்சி சொல்லாத அளவிலே நம்முடைய பயம் காணப்படுகிறதா? அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை விடுவிக்க விரும்புகிறார். 3ஆவதாக, சில நேரங்களில் பயத்தினால ஒரு ஒரு நடுக்கம் அல்லது ஒரு திடுக்கிடுகிற ஒரு அனுபவம் அல்லது ஒரு செத்து போனது போன்ற ஒரு அனுபவம் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
மத்தேயு 28:4 வாசிக்கும்போது ரோம காவலர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையை புரட்டின, அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டின அந்த தேவ தூதனுடைய சாயலை பார்த்து அந்த தேவ மகிமையை கண்டு அந்த ரோம காவலர்கள் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள் என்று. இன்றைக்கு பயம், பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமேயானால் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லும் போது நமக்கு இந்த அனுபவம் ஏற்படும். எனவே ஏனென்றால் உள்ளே பாவம் இருக்கிறபடியினாலே அந்த தேவ பிரசன்னத்தில் நம்மால் நிற்க முடியாது. அதுபோன்ற ஒரு விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். இந்த செய்தியின் 3வது பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவையற்ற பயம் அல்லது நாமவே வரவழைத்த பயத்திற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. ஆபிரகாம் பஞ்சத்தின் நிமித்தமாக எகிப்திற்கு அவர் போகிறார். எகிப்திற்கு போனதே தவறு. ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் சாராள் அழகுள்ளவள் என்று கண்டு அந்த பார்வோன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு போகிறான். இதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் சொன்னதான ஒரு பொய், என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். இந்த பொய் சொல்வதற்கு காரணம் என்ன? அவள் என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொண்டு விட்டு அவளை இன்னும் அந்த பார்வோன் தனக்கு மனைவியாக கொண்டு விடுவானோ என்கிற அந்த பயத்தினாலே அவர் ஒரு பொய் சொல்லுகிறார். இதன் நிமித்தம் பார்வோனுடைய வீட்டிலே வியாதி வருகிறது. பிறகு பார்வோன் உண்மையை அறிகிறார். அந்த புறஜாதியான ராஜா அந்த விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை கூப்பிட்டு கடிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு பரிதாபமான நிலைமை. பயத்தினால பொய். அதே ஆபிரகாம் திரும்பவும் அவர் திருந்தல்ல. அதே 20ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனத்துக்கு நீங்க வரும்போது கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு பயந்து அதே பொய்யை அவர் சொல்லுகிறார். அதே பொய்யை ஏன் சொல்லுகிறார் என்று கேட்டால், பிறகு அவர் சொல்லுகிற காரணம், பயந்து போய், இந்த ஜனங்களுக்கு பயந்து போய் நான் அந்த பொய்யை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கேயும் அந்த அபிமெலேக்கு, தேவனை அறியாதிருந்த அந்த அபிமெலேக்கு ஆபிரகாமை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். இந்த நிமித்தமாக அபிமெலேக்கின் வீட்டிலே ஒரு சாபம் வருகிறது. அந்த சாபத்தை பிறகு ஆபிரகாம் ஜெபம் பண்ணி அதை மாற்றுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம். எனவே இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த 2 சம்பவங்களை நீங்கள் உன்னிப்பாக பார்ப்பீர்களேயானால் அது தேவையற்ற பயம். அவராக கற்பனை செய்து உண்டாக்கின பயம். அந்த பயத்தின் நிமித்தமாக ஒரு பொய். அந்த பொய்யின் நிமித்தமாக புறஜாதி ராஜாக்கள் தன்னுடைய மனைவியை எடுத்து கொண்டு போகிறார்கள். அதன் நிமித்தம் ஒரு வீட்டிலே வியாதி வருகிறது, இன்னொரு வீட்டிலே கற்பம் அடைபடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே பிறகு கடிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய குறையை ஒத்துக்கொண்டு அந்த ஆபத்திலிருந்து தப்புவதை பார்க்கிறோம். அதே ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவருடைய வாழ்க்கையிலும் அதே தவறை செய்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அத்தியாயம் 6லிருந்து 10 வரை வாசித்து பாருங்கள். அவர் பயத்தினால தன்னை கொண்டு ரெபேக்காளை மற்றவர்கள் மனைவியாக கொண்டு விடுவார்கள் என்று நினைத்து அதே தவறை செய்கிறார். அது ஆபிரகாமை கடிந்து கொண்டது போல அங்கிருந்த ராஜாவும் அவரை கடிந்து கொண்டு பிறகு அவரை தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 3வதாக அந்த ஈசாக்குடைய மகன் யாக்கோபு ஏசாவிற்கு பயப்படுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 32ஆம் அத்தியாயம் 9லிருந்து 11 வரை வாசித்து பாருங்க. ஏசாவுக்கு பயந்து நடுங்குகிறார் யாக்கோபு. காரணம் என்ன? அந்த ஈசாக்குக்கு உரிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இவர் ஏமாற்றி வஞ்சித்து தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். எனவே பாவம் இருக்கிற இடத்துல பயமும் அங்கே காணப்படுகிறது. தவறான வழிகளில் நாம் செல்லும் போது அந்த பயம் நம்மை அண்டிக் கொள்கிறது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் 3லிருந்து 14 வரை வாசிக்கும் போது எசபேலுக்கு பயந்து ஓடி போய் சூறை செடியின் கீழ செயலற்ற நிலைமையில் அவர் காணப்படுகிறார். இவர் யார்? எப்படிப்பட்ட மனிதன்? ரதத்தை விட, ஆகாபினுடைய ரதத்தை விட, 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை விட வேகமாக ஓடினவர். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருவராய் நின்று சங்கரித்தவர். கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவர். ஆனால் இப்பொழுது பயந்து நடுங்கி
சூரை செடியின் கீழ் போய் சொல்லுகிறார், நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னை குறித்து ஒரு சுய பரிதாபம், அதன் நிமித்தமாக அவரிடத்தில் ஒரு பயம் அவரை பற்றி கொள்கிறது. எனவே சுய பரிதாபம் இருந்தாலும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அதே நேரத்தில் தன்னை குறித்து ஒரு மேட்டிமையான எண்ணம், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். எனவே அந்த சுய பரிதாபமும் அந்த சுய மேட்டிமையும் இவருடைய வாழ்க்கையில நான் ஒருவன் மாத்திரம் மீந்தி இருக்கிறேன் என்று சொன்ன அந்த பெருமையான வார்த்தைகள் நிமித்தமாக, அந்த சுய பரிதாபத்தின் நிமித்தமாக தேவையற்ற ஒரு பயத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வரவழைத்து கொண்டு அவ்வளவு பெரிய மாவீரன் செயலற்ற நிலைமையிலே சூரை செடியின் கீழே பதுங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த செய்தியின் 4வது பகுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே சில பயங்கள் நமக்கு வேண்டும். உதாரணமாக சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இது தேவையான பயம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், மகத்துவம் உள்ள ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர். அதை குறித்து அங்கே ஒரு பயம் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக மார்க் 10:32 இயேசு பிரசங்கிக்கிறார். எதை குறித்து பிரசங்கிக்கிறார்? நித்திய ஜீவனை குறித்து, தியாகத்தை குறித்து தன்னுடைய சீசர்களிடத்தில் பிரசங்கிக்கிறார். நித்திய ஜீவனை அடைவதை குறித்து, தியாகம் பண்ண வேண்டியதை குறித்து. அப்பொழுது சீசர்களுடைய உள்ளத்துல ஒரு தெய்வ பயம் உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் வேதத்தில் நான் விளக்கி சொல்லாமல் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய அடையாளங்கள் அற்புதங்களை குறித்து, அவருடைய வசனத்தை குறித்து. அதே காரியம் சங்கீதம் 64:9 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 76:8-9 நீங்க வாஸ்து பார்த்தா வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருகிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஒரு நாளிலே வரப்போகிறார். அதை குறித்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அடுத்ததாக என்ன பயம் நமக்கு வேண்டும் என்றால், எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. பயபக்தி நமக்கு தேவை. தேவையற்ற பயத்தை நாம் களைந்து விட வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசத்தினால் உண்டாகிற பயபக்தி நமக்கு தேவை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பயத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் பெருக வேண்டும். பாவத்தினால் வருகிற பயம் அல்ல, சுய பரிதாபத்தினால் வருகிற பயம் அல்ல, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையற்ற காரியங்களை வைத்திருக்கிறதுனால் வரக்கூடிய பயம் அல்ல. தெய்வ பயத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:12 சகரியா அங்கே பலிபீடத்திலே நின்று அவர் தேவனுக்கு அவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தூப வர்க்கத்தை அவர் ஏற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்க, ஒரு தூதன் அவருடைய வலது பக்கத்திலே தோன்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, சகரியா தூப பீடத்தின் வலது பக்கத்தில் தூதனை கண்டபோது பயந்தார். அது தெய்வ பயம். அந்த தேவ பிரசன்னத்தில் உண்டாகிற அந்த தெய்வ பயம். லூக்கா 2:9 மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் மேய்ப்பர்கள் இரவில். அங்கு இயேசு பிறப்பை அறிவிப்பதற்கு தூதன் தோன்றுகிறார். அப்பொழுது அவர்கள் பயந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய அடையாளங்கள் அற்புதங்களை குறித்து நீங்கள் நானும் ஒரு தெய்வ பயத்தோடு கூட காணப்பட வேண்டும். லூக்கா 5:26 வாசித்து பார்க்கும்போது இயேசு திமிர்வாதக்காரனை குணமாக்கின போது ஆண்டவர் சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஜனங்கள் அந்த தேவ பிரசன்னத்தினாலே, அந்த வார்த்தையினாலே அவர்கள் தெய்வ பயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். லூக்கா 7:16 நாயின் ஊர் விதவையின் மகனை பாடையில தூக்கி கொண்டு போறாங்க. ஆண்டவர் அந்த விதவையின் கண்ணீரை பார்க்கிறார். அந்த பாடையை தொட்டு அந்த இறந்து போனவனை உயிர்ப்பிக்கும் போது
அந்த நாயின் ஊர் விதவையின் மகனை உயிர்ப்பிக்கும் போது அங்கே ஒரு தெய்வ பயம் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35, 37 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு பிசாசு பிடித்தவனை லேகியோனிடத்திலிருந்து விடுதலை பண்ணும்போது ஒரு பெரிய பன்றி கூட்டத்துக்குள்ளே அதை அனுப்பி அந்த பன்றி கூட்டம் மலையிலிருந்து கடலிலே வீழ்ந்து அது மடிந்து மாண்ட போது அதை பார்த்த ஜனங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டானது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 9:34 மறுரூப மலையில மேகம் நிழலிடுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னபோது அங்கு இருந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவர்கள் பயந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமும் 19:16 சீனாய் மலையில கர்த்தர் பிரசன்னமான போது அங்கே ஒரு தெய்வ பயம் உண்டானது. இப்படிப்பட்ட பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அடையாளங்களை அற்புதங்களை பார்க்கும்போது, தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம், நம்முடைய ஒரு தெய்வ பயம் நமக்கு வர வேண்டும். கடைசியாக முடிவுரையாக யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அத்தியாயம் 28 31 வரை வாசிப்பீர்களேயானால், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா வசனத்தையும் ஆண்டவர் நட்சல்ல எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு ரத்தின சுருக்கமாய் சொல்லுகிறார். ஆத்துமா சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். வேத புத்தகத்தில் 366 நாள் எழுதப்பட்டிருக்கிறது பயப்பட வேண்டாம் என்று. ஒரு நாளைக்கு ஒரு தடவை என்று எடுத்துக்கொண்டால் கூட 366 நாளும் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்லவல்ல தேவனுக்கே பயப்படுங்கள். சரீரத்தை கொல்லுகிற மனிதர்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? லூக்கா 12:32 இப்படியாய் சொல்லுகிறது. மிக அருமையான ஒரு வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்களுக்கு பிரியமாயிருக்கிறார். நித்திய ஜீவனை தருவதற்கு நமக்கென்று ஒரு ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 ஒருவேளை இந்த பாதையிலே நடந்து செல்லும் போது பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்பட்டு பொறுப்பட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 56 3, 4 வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு அருமையான ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஒருவேளை இத்தனை வசனங்கள் நமக்கு தெரிந்தாலும் மாம்சத்தில் இருக்கிறபடியினால, பலகீனமான பாண்டமானபடியினால நமக்கு பயம் வரலாம். நான் அதை தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும்போது நான் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், நான் பயப்படேன். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அது ஒரு அனுபவமாகவே பல ஆண்டுகளாய் உள்ளது. நெருக்கங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது பயப்படுவதற்கு பதிலாக ஓரிரு பாடலை ஆண்டவரை துதித்து பாடும்போது அந்த வேதனை என்னை விட்டு நீங்கிவிடும், அந்த பயம் என்னை விட்டு நீங்கிவிடும். அதைத்தான் பக்தன் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனே முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். 56ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார் பக்தன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கடைசியாக ஒரு சில வசனங்களை வாசித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் 21 26 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது மிக அருமையான ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும்
நல் யோசனையும் நீ காத்துக்கொள். எது மெய் ஞானம்? இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டதெல்லாம் மெய் ஞானம். இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் நல் யோசனை. ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரவுமாய் இருக்கும். அப்பொழுது பாருங்க, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், நீ அஞ்ச வேண்டாம். 26வது வசனத்தை வாசிங்க, அருமையான வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார். இந்த மெய் ஞானத்தையும் இந்த ஆலோசனையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுவீர்களே ஆனால் இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் வாழ வேண்டும். நமக்கு தேவையானது ஒன்றுதான், தெய்வ பயம். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு நாளைக்கு அல்லது இன்றைக்கு இரவு 12 மணிக்கு நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அதற்குள்ளாக தேவையற்ற பயத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி தேவையான அந்த தெய்வ பயத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே வைப்போமாக. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.